உங்களுக்கான சரியான மியூச்சுவல் ஃபண்டை எப்படி நீங்க தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்க உங்களுடைய கோல்ஸ் என்னன்றத முடிவு பண்ணணும். நீங்க உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்காக பிளான் பண்றீங்களா, இல்ல ஒரு வீடு கட்டுறதுக்காக பிளான் பண்றீங்களா, இல்ல ஒரு வெக்கேஷனுக்காக பிளான் பண்றீங்களான்றத நீங்க முடிவு பண்ணாதான் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். ரெண்டாவது, உங்களுடைய ரிஸ்க் லெவலை நீங்க தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு அமௌண்ட் உங்களால ரிஸ்க் எடுத்து ஈக்விட்டி ஃபண்ட்ல போட முடியும், எவ்வளவு அமௌண்ட் ரிஸ்க் இல்லாம கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல போட முடியும் அப்படின்ற விஷயத்த நீங்க ப்ராப்பரா யோசிச்சு முடிவு பண்ணணும். மூணாவது, செக் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த மியூச்சுவல் ஃபண்டோட கடைசி 10 வருஷத்துக்கான ரிட்டர்ன்ஸை நீங்க அனலைசிஸ் பண்ணுங்க. அதுல இருந்தே உங்களுக்கு சிம்பிளா தெரிஞ்சிரும் அது எந்த மாதிரியான குவாலிட்டியான மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது. அதெல்லாம் எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்றதையும் தெரிஞ்சிரும். இந்த 3 ஸ்டெப்ஸை வச்சு உங்களுக்கான மியூச்சுவல் ஃபண்ட்ஸை உங்களால தேர்ந்தெடுக்க முடியும்.